அப்பா அம்மா இறந்துட்டாங்கங்கிறாங்க பேரண்ட்ஸு. நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறாங்களே தவிர, அதே அவங்க பேரில் 100 கோடி ரூபா சொத்து இருந்தால் விட்டுருவாங்களா? டாக்குமெண்ட் அவங்க பேரில் இருக்குன்னு, அந்த டாக்குமெண்ட் தான் குழந்தை. இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்டே வேற ஒருத்தங்கிட்ட கையேந்துற, அதுவே வாடகையாயிடுச்சுன்னு சொல்கிறேன். அதுவே வாடகை, அதுக்கு ட்ரீட்மெண்ட். ஏங்க கருத்தடை மையம் இருந்த இடம் பூரா இன்னைக்கு கருத்தரிப்பு மையமா இருக்குங்க. பள்ளிகள் இருந்த இடம் பூரா அனாதை விடுதிகள் இருக்குங்க. அதாவது பாதுகாப்பு அரணா இருந்த இடம் பூரா முதியோர் இல்லமா இருக்கு. அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அறியாமையினால நம்ம 10 பேத்துக்கு உதவி பண்ணுனா, காக்கைக்கு சோறு வச்சா, முதியோர்களுக்கு கஷ்டப்பட்டவனுக்கு சோறு கொடுத்தா உன் பிரச்சனை தீரும்னு தான் கொடுக்குறேன். தனி தசை வந்துருச்சு, இது வந்துருச்சு, நான் என் பிரச்சனைக்கு இது கொடுத்தா எனக்கு நல்லது நடக்கும். அதில் உன் சுயநலம் கலந்திருக்கு. உன் சுயநலம் கலந்த பொது நலம் உதவாது.